செய்யக்கூடாது. இதற்குரிய பிரதிபலனை, கேட்டதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்திலேயாவது இதற்குரிய பிரதிபலனை கொடுப்பான். ஒரு கூட்டம் விரைவாக சுவனவதி ஓடி விரைவாக மகிழ்ச்சியோடு ஓடுவார்கள். தாமதமாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், எங்களுடைய காலத்தில் எங்களுடைய ஊரிலே வாழ்ந்த இவர்கள், எங்களை விட பலகீனமான நிலையிலே இருந்தவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு விரைவாக சுவனவதி ஓடுகிறார்களே என்று முறையீடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், இவர்கள் உலக வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், கேட்டதும் கொடுக்கவில்லை, கேட்காததும் கொடுக்கவில்லை, சோதனைகள் நிறுத்தப்படவில்லை, இதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் இந்த மைதானத்திலே கொடுக்க முடிவு செய்து இப்பொழுது அதற்குரிய பிரதிபலனை, கேட்டதற்குரிய பிரதிபலனை இங்கே கொடுக்கலாம். இருந்தவர்கள் சொல்வார்கள், ஆஹா, நானும் உலகத்திலே கேட்டதெல்லாம் கிடைக்காமல் வேற ஒன்று கிடைக்காமல் சோதனைகள் நிறுத்தப்படாமல் இருந்திருந்தால் நானும் இந்த மைதானத்திலே மகிழ்ச்சியோடு சோனபதி செல்வேனே என்று அங்கு கவலைப்படுவார்கள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உம்மத் உயர்ந்த உம்மத், துஆவுடைய உம்மத், தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, பூரா உலகத்துடைய மனித சமுதாயத்தினுடைய நிம்மதியை, ராகத்து, ஹிதாயத்து, அதை வைத்து நாம் எப்பொழுது கேட்போமோ மலக்குகள் நமக்காக கேட்பார்கள், யா அல்லாஹ், இந்த அடியான் தன்னுடைய நலனுக்கு மட்டும் கேட்கவில்லை, பூரா மனித சமுதாயத்துடைய நலனுக்கு கேட்கிறான், அவன் எதை கேட்கிறானோ மனித சமுதாயத்திற்கு அதை இவனுக்கு கொடு என்பதாக நாம் மற்றவர்களுக்கு துவா கேட்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் மலக்குகளை துவா செய்ய வைத்திருக்கிறான். நாம் என்னமோ உண்பதிலே உடுத்துவதிலே பாவிகளாக இருக்கலாம், ஆனால் மலக்குகள் பாவமற்றவர்கள். அந்த மலக்குகள் நமக்கு கேட்கின்ற பொழுது அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஈருலக வெற்றி அல்லாஹ் கொடுப்பான். எப்பொழுதும் துவா கேட்டு பழகக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் நமக்கு துவா கேட்கக்கூடிய பண்பை, தன்மையை இந்த முபாரக்கான வேலையிலே வைத்திருக்கிறான். ஆகவேதான் இந்த வேலையை செய்து செய்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். வாக்கு துவா கேட்கின்ற பொழுது நிபந்தனைகள் இருக்கிறது. கையை இப்படி கொஞ்சம் விரிக்க வேண்டும், கையை இணைத்து கேட்கக்கூடாது, இப்படி ஏதோ சோறு வைத்து கேட்கக்கூடாது, தொடையிலே வைத்து கேட்கக்கூடாது, முகத்துக்கு நேராக வைக்க வேண்டும், இரண்டு கையும் சேர்த்து வைக்கக்கூடாது, இடைவெளி கொஞ்சம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வாக்கு அல்லாஹ்விடத்திலே அழுது கேளு. அழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய மதிப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கண்ணீர் நீருக்கு வைத்திருக்கிறான். நீ கேட்கின்ற அந்த அழுகைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே பிரதிபலன் கிடைக்கும். அழுது கேள். அப்படியே உன்னுடைய உள்ளம் அழுகையின் பக்கம் வராத அளவுக்கு இருக்குமே, ஆனால் இல்லம் தக்குன், அழுகை வரவில்லை என்றால் தபாக்கு, அழுகையின் பாவனையிலே கெஞ்சி கேட்போமா இல்லையா, அதே போன்று தபாக்கு, கெஞ்சியாவது நீ கேள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இந்த பண்புகளோடு கேட்கக்கூடிய சுபாவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اسم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين. يا الله, பூரா மனித சமுதாயத்துடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். பூரா உலக மனித சமுதாயத்துடைய ஆண்களுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் என்பதிலே சத்தியமே இல்லை. தீன் இன்னதென்று தெரியாமல் மனதில் வருகிறதுதான் தீன் என்று எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரும்பகுதி வீணாகிவிட்டேயா அல்லாஹ். மிகப்பெரிய பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். வானத்துக்கும் பூமிக்கிடையே எவ்வளவு தூரம் இருக்கிறோம், அதே போன்று உனக்கு நாங்கள் ரொம்ப தூரமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு காரணம் பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். உற்றார் உறவினுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுக்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டவர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ்.
அவருடைய கபரை சொர்க்கத்தில் பூங்காக்கிறியா அல்லா. யா அல்லாஹ் பரிபூர்ணமான ஈமானை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எந்த ஈமானை கொண்டு மகிழ்ச்சி அடைவாயோ அப்படிப்பட்ட ஈமானுடைய தரம் எங்களுக்கு வர தௌஃபீக்கிறியா அல்லாஹ். பூரா உலகத்திலும் ஈமானுடைய காற்று வீச தௌஃபீக்கிறியா அல்லாஹ். நேரிய பாதையிலே நடக்க எங்களுக்கு வழியை காட்டி விடியா அல்லாஹ். அதற்குரிய பாதை நபிமார்கள் காட்டி விட்டார்கள் யா அல்லாஹ். நேரிய பாதையில் நடப்பதற்கு முபாரக்கான தாவத்துடைய பாதை நபிமார்கள் காட்டி இருக்கிறார்கள் யா. அப்படிப்பட்ட தாவத்துடைய வேலையிலே நேரான பாதையிலே சென்று உன்னை வந்து அடைய தௌஃபீக் செய்வாயா யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய உலக ஆசைகளை நீக்கி வைப்பாயா. நீ இருக்க வேண்டிய இடத்துல ஏதோதோ வஸ்துக்கள் அற்ப சொற்ப அழிந்து போகக்கூடிய வஸ்துக்கள் நிறைந்ததன் காரணமா நீ எங்களுடைய உள்ளங்களில் இடம்பெறாமல் போய்விட்டாயா அல்லாஹ். அசுத்தமான இடத்துல சுத்தமான நீ இருக்க வேண்டியவனாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இல்லையா அல்லாஹ். அசுத்தம் நிறைந்த இந்த உள்ளத்திலிருந்து அசுத்தத்தை வெளிப்படுத்தி நீ எங்களுடைய உள்ளத்திலே அமர்ந்து விடுவாயாக. நீ அமர்ந்து விட்டாய் எங்களுடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய செயல் உனக்கு பொருத்தமாக இருக்கும் யா அல்லாஹ். இதுவரையிலும் நீ எங்களுடைய உள்ளத்திலே அமராதன் காரணமாக எங்களுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய ஆசைகளை குடிகொண்டதன் காரணமாக எங்களுடைய உறுப்புகள் இருந்து உனக்கு மாற்றமான காரியங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். ஈமானுடைய வெளிச்சத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். மறுமையின் சிந்தனையை உண்டாக்கிறியா அல்லாஹ். இந்த உலக கேவலங்களையும் உலக கஷ்டங்களையும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து விடியா அல்லாஹ். மறுமையின் கவலை மறுமையின் நஷ்டத்துடைய கவலைகளை உள்ளத்திலே உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். எங்களுடைய நாவை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். நீ கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை நீ எப்படி இயக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த மாதிரி எங்களுடைய உடல் உறுப்புகளை இயக்குவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக யா அல்லாஹ். ஷைத்தானோடும் நப்சோடும் குழப்பமான காலத்தில் எங்களை இந்த காலத்தில் வாழ வைத்திருக்கிறாயா அல்லாஹ். எங்களை இந்த குழப்பத்திலிருந்தும் நப்சுடைய கெடுதிலிருந்தும் எங்களுடைய மிகப்பெரிய விரோதியாக ஷைத்தானுடைய கெடுதிலிருந்தும் பூரா மனித சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். உலகத்திலே அமைதியை கொடுத்திரியா அல்லாஹ். உலகத்திலே சுபிச்சத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மிருக குணங்களிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். மனித பண்புகளோடும் மனித குணத்தோடும் மனித நேயத்தோடும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக ஆக்க வாழ வைத்திரியா அல்லாஹ். மனிதர்களுடைய சிரமங்களை நீக்கி வைத்திரியா அல்லாஹ். மனிதர்களை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். மனிதரின் மீது உன் கோபத்தை சாட்டி விடாயா அல்லாஹ். உன் ரஹமத்துடைய பார்வை எங்கள் மீது விழுந்ததன் காரணத்தினாலே தான் நேற்றிலிருந்து இதுவரையிலும் முபாரக்கான இந்த இடத்தில் எங்களை அமர வைத்தாயா அல்லாஹ். இது போன்று முபாரக்கான உன்னுடைய ரஹமத்துடைய பார்வை எங்களுடைய மௌத்து வரையில் சொரிந்திடுவாயாக. நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக உன்னுடைய ரஹமத்துடைய பார்வையிலிருந்து எங்களை ஒரு வினாடி கூட நீக்கி விடாயா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாயா அல்லாஹ். யாருடைய கோபத்தை யாருடைய சிரமங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியா அல்லாஹ். உன்னுடைய கோபம் வறுமையானால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்திலிருந்து ஒரு வினாடி கூட எங்களை வாழ வைத்திடாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்கி வைத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ். எங்களை நீ வெறுத்து விடாதயா அல்லாஹ். முபாரக்கான தாவத்துடைய வேலைக்காக நீ நீண்ட ஆயிரம் நீண்ட சோத்தை கொடுத்தியா அல்லாஹ். தாவத்துடைய வேலைக்குத்தான் பெரும் குற்றம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். அந்த குற்றத்தை மன்னித்திரியா அல்லாஹ். எதிர்காலத்தில் முபாரக்கான இந்த வேலை செய்து கொண்டு உன்னிடத்தில் வந்து சேர தௌஃபீக்கிறியா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக் கொள்றியா அல்லாஹ். எங்களை நீ மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களை மன்னிக்காமல் நீ ஆக்கி விடாதயா அல்லாஹ். நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் யார் மன்னிக்க முடியும் யா அல்லாஹ். யாரையும் மன்னிக்க வைத்து விட முடியும் யா அல்லாஹ். ஆனால் உன்னை மன்னிப்பை ரெண்டு கையை தூக்கி இருக்கிறோம் யா அல்லாஹ். மன்னிப்பா என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறியா அல்லாஹ். மன்னிப்புக்குரிய வழியை எங்களுக்கு காட்டி விட்டாய் நபியின் மூலமாக யா அல்லாஹ். எங்களை பரிபூர்ணமா மன்னிச்சிரியா அல்லாஹ். நேரிய பாதையை காட்டிடியா அல்லாஹ். நல்ல பண்புகளை எங்களிடத்தில் உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களை கொண்டு யாருக்கும் எந்த வகையிலும் எந்த சிரமங்களும் கொடுக்காமல் வாழ வைத்திரியா யா அல்லாஹ். மனித சமுதாயத்துக்கு பலன் கொடுப்பவர்களா வாழ வைத்திரியா அல்லாஹ். எங்களுடைய விரோதிகளின் நண்பர்களாக ஆக்கிவிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய விரோதிகளையும் எங்களுக்கு நண்பர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். எங்களை இந்த உலகத்திலையும் ஆகரத்தில் கேவல்படுத்திவிடா யா அல்லாஹ். கரிமா சொன்ன நாக்கு யா அல்லாஹ். உன் கடமைகளை ஏதோ அரைகுறையாக செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மாற்றார்களுக்கு மத்தியிலே எங்களை கேவல்படுத்திவிடா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ஐபுகளையும் வெளிப்படுத்துறா யா அல்லாஹ். ஏராளமான குறை செய்த பாவிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ சத்தார் என்ற பெயரை பெற்றவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய குறைகளை நீ மறைத்து வைத்திருக்கிறாய் யா அல்லாஹ். அதனால் இந்த மரியாதையோடு கண்ணியத்தோடு உலகத்தில் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இங்கு மறைப்பது எங்களுக்கு பெரிதல்ல யா அல்லாஹ். மறுமையிலே எங்களை எல்லா குறைகளையும் மறைத்து விடியா அல்லாஹ். எல்லா பாவங்களையும் மன்னித்திரியா அல்லாஹ். எல்லா விதமான கெடுதிகளிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஏற்படக்கூடியதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். மனித சமுதாயத்தின் மூலமாக வரக்கூடிய கெடுதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். மனித சமுதாயங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை பண்பு இறக்க சிந்தனை உண்டாக்கிறியா அல்லாஹ். விட்டுக் கொடுக்கும் தன்மை விரோதத்தன்மையிலிருந்து உள்ளத்தை நீக்கிறியா அல்லாஹ். மன்னிக்கு சுவாவத்தை எங்களிடத்தில் உண்டாக்கிறியா அல்லாஹ். நீயே கஃபாராக இருக்கிறாயா அல்லாஹ். படைத்த ரப்பே நீயே கஃபாராக இருக்கிறாயா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் மன்னிக்கக்கூடியதாக ஆக்கி வைத்திரியா அல்லாஹ். எங்களை உபாரியாக ஆக்கி வைத்திரியா அல்லாஹ். எங்களிருந்து யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்படாத பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்த தாய் சேவைகளை பொறுத்துக் கொள்ளியா அல்லாஹ். அவர்களை நல்லொழுக்கத்தோடு வள
வளர்த்ததற்கு காரணத்தினால் இந்த புனித இடத்துக்கு எங்களுக்கு வர தௌஃபீக் செய்தாய் அல்லாஹ். அவர்கள் ஏதோ எங்களுக்காக ஒரு நேரத்தை துவா கட்டி விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்ட யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் இந்த அளவுக்கு இந்த தீனுடைய வேலையில் நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பெற்றோர்களை நீ புரிஞ்சுக் கொள் யா அல்லாஹ். உயிருடன் இருப்பார்கள், நீண்ட ஆயுளை கொடுத்த யா அல்லாஹ். தினசரி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆக்கி வைத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஆக்கி வைத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் நாட்டிலே வாழக்கூடிய அதிகாரிகளுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஆக்கி வைத்தியா அல்லாஹ். யாரையும் கேவலமாக மதித்திராமல் எங்களை பாதுகாக்கிறியா அல்லாஹ். மஸ்ஜிதுடைய சூழ்நிலை அதிகமான காலங்கள் கொடுக்க தௌஃபீக் அல்லாஹ். உம்மத்தில் முபாரக்கான தாவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முழு உலகமும் சுற்றி திரிவதற்கு நீண்ட ஆயுளை நீண்ட சுகத்தை யா அல்லாஹ் எனக்கு கொடுத்தியா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்துடாமல் ஹலாலை அபிவிருத்தி ஆக்கிறியா அல்லாஹ். அந்த அபிவிருத்தி கிடைத்த இந்த தொழில் இந்த செல்வத்தை உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாதை எதுவோ அதை கொடுக்க தௌஃபீக் அல்லாஹ். யா அல்லாஹ் இறக்க சிந்தனையோட வாழ வைத்தியா அல்லாஹ். விட்டு கொடுக்க சுபாவத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். மன்னிக்கு சுபாவத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். உன்னை துதிக்கக்கூடிய நாவா ஆக்கி வைத்தியா அல்லாஹ். எங்கள் நாவின் மூலமா யாருடைய மனதும் உடையாத அளவுக்கு வாழ வைத்தியா அல்லாஹ். எங்களுடைய நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் ஆக்கிறியா அல்லாஹ். எந்த குழந்தையை கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட முறையில் எங்களுடைய குழந்தைகளை வளர்க்க தௌஃபீக் அல்லாஹ். எங்களுடைய வீட்டு பெண்களுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்ற தௌஃபீக் அல்லாஹ். அவர்களுடைய மனமும் உடையாத அளவுக்கு நடக்க தௌஃபீக் அல்லாஹ். இந்த வழிமுறைகளை எல்லாம் எங்களுடைய நபி காட்டி விட்டார்கள் யா அல்லாஹ். இந்த வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் காட்டியிருக்கிற யா அல்லாஹ். இஸ்லாமிய நெறிமுறையை விட்டு விட்டோம் யா அல்லாஹ். நாளுக்கு நாள் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். இஸ்லாம் கண்ணிலும் வர வேண்டும், நாவிலும் வர வேண்டும், செவியிலும் வர வேண்டும், உள்ளத்திலும் வர வேண்டும், நடை பாவனையிலும் இஸ்லாம் வர வேண்டும் யா அல்லாஹ். வெடி முஸ்லிம் என்ற பெயரிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். முழு உறுப்பிலும் இஸ்லாமிய வழிமுறைகளை எங்களிடத்தில் உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ். எங்களை நீ பொருந்திக் கொண்டு யா அல்லாஹ். எங்களை நீ நீக்கி வைத்து விடா யா அல்லாஹ். எங்களை உதாசீனம் செய்து ஆக்கி விடா யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய எண்ணங்களை தூய்மையான எண்ணம் ஆக்கிறியா அல்லாஹ். யார் மீது காட்புணிச்சு கொண்டாமனும் தவறான எண்ணங்களும் எங்களுடைய உள்ளத்தில் ஊடுறாமல் பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லாருடைய குற்றங்குறைக்கு மதிலே திரையை போட்டுடியா அல்லாஹ். எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியா அல்லாஹ். இந்த நிலையில் இருந்து மௌத்தாவோம் யானால் நாங்கள் திருந்தாமல் பாவிகளாக வந்துடுவோம் யா அல்லாஹ். மற்றவருடைய குறைதான் எங்களுக்கு தென்படுகிற யா அல்லாஹ். மற்றவருடைய குறைகளுக்கு மதிலே திரை போட்டு எங்களுக்கு நாங்கள் செய்த பாவங்களுக்கு மதிலே எங்களுடைய திரையை கிழித்து குற்றங்களை கிழித்து நாளுக்கு நாள் திரும்பி வர தௌஃபீக் யா அல்லாஹ். வல்ல ரஹ்மானே கபருடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கிறியா அல்லாஹ். இறப்பின் முடிவின் மீது அல்லாஹ் உன்னை சந்தோஷப்படுத்திய நிலையிலே நாங்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். எங்களை நீ கேவலப்படுத்தி எடுத்து விடாயா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்துவது கொண்டு உனக்கு என்ன பலன் இருக்கிறையா அல்லாஹ். கிருபையாளனே இறுதி முடிவை வெற்றிகரமான முடிவு ஆக்கிறியா அல்லாஹ். இடைக்காலத்திலே அப்படி இப்படி நாங்கள் நடந்து விட்டாலும் இறுதி முடிவை வெற்றிகரமா ஆக்கிறியா அல்லாஹ். ஹஸ்னுல் காத்திமா என்று சொல்ல நல்ல முடிவை நசீபாக்கிறியா அல்லாஹ். நல்ல முடிவு முபாரக்கான தாவத்துடைய உழைப்பை கொண்டு வைத்திருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த வேலை செய்து கொண்டே எங்களுக்கு மௌத்து வர வேண்டும் யா அல்லாஹ். வீட்டிலே மிருகங்கள் படுத்து கிடப்பதை போல் எங்களை மௌத்தாக்கி விடாயா அல்லாஹ். இந்த வேலை செய்து கொண்டு வரக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைத்திரியா அல்லாஹ். கபருடைய சோதனையிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். பூரா மனித சமுதாயத்தின் கபருடைய சோதனையிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். சிக்கல்களிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கெல்லாம் மனித சமுதாயம் எந்தெந்த சோதனைகளை மாற்றி சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த சிக்கல்களிலிருந்து அவர்களை நிவர்த்தி ஆக்கிறியா அல்லாஹ். ஒரு நாடுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் வல்லரசுகளுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். மனிதனை மதித்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். மனிதனை கேவலமாக்கிறாத அளவுக்கு ஒற்றுமை உலகத்தில் உண்டாக்கிறியா அல்லாஹ். ஒற்றுமையின் காரணமாக மனித சமுதாயம் நிம்மதி அடைய முடியா அல்லாஹ். விரோதங்களை உள்ளங்களுக்கு எடுக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் இருக்க குடும்ப கசப்புகளை நீக்கிறியா அல்லாஹ். உற்றார் உறவுடைய கசப்புகளை நீக்கிறியா அல்லாஹ். ஒற்றுமையை கடைபிடித்து நடக்க தௌஃபீக் அல்லாஹ். ஒற்றுமையின் தான் முழு உலகத்துடைய வெற்றிக்கு நிம்மதிக்கு காரணமாக இருக்கிறியா அல்லாஹ். ஒற்றுமையுடையவர்களா வாழ வைத்திரியா அல்லாஹ். மாஷருடைய சோதனை பாதுகாத்திரியா அல்லாஹ். கடந்த காலங்களிலே இதுவரையிலும் இன்று வரையிலும் எத்தனையெல்லாம் உனக்கு பொருத்தமில்லாத செயல் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதோ அத்தனையும் நன்மைகளாக மாத்திரியா அல்லாஹ். அத்தனை பாவங்களையும் மன்னித்திரியா அல்லாஹ். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே எங்களுடைய பாவங்களை பார்க்க வேண்டிய நிலைமை வருகியா அல்லாஹ். இருக்கிறதுக்கு சாபத் உனக்கு எழுதப்பட்ட பதிவேட்டை படி என்று நீ நாளைக்கு சொல்லுவாயா அல்லாஹ். பதிக்கின்ற பொழுது எங்களுடைய பாவங்களை எங்களை காட்டி விடாயா அல்லாஹ். அவைகளை எல்லாம் நன்மைகளா மாத்திரியா அல்லாஹ். நீ கேட்க ஆரம்பித்தால் நாங்கள் தப்பிக்கவே முடியாது யா அல்லாஹ். நீ கேட்காமல் எங்களை சோழபதிக்கு அனுப்பிடியா அல்லாஹ். கிருபையாளனே எந்த மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்க்கையிலே மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு வாழ்கிறோமோ இதே போடு நாளை ஜன்னத்தில் விருதோசிலே எங்களுடைய குடும்பங்களோடு நண்பர்களோடு உற்றார் உறவர்களோடு ஒன்று கூடி இருக்க தௌஃபீக் அல்லாஹ். யார் யார் வீடுகளிலே யார் யார் தொழில்களிலே என்னென்ன சிக்கல் இருக்கிறது சிக்கலை நிவர்த்தி ஆக்கிறியா அல்லாஹ்.
ஹராமிலே முஸ்லிம்களுக்கு வெறுப்பை கொடுத்தலையா அல்லாஹ், குஃப்ரு ஷிர்க் பித்அத்திலே முஸ்லிம்களுக்கு வெறுப்பை கொடுத்தலையா அல்லாஹ், நபியுடைய சுன்னத்திலே முஹப்பத்தை பிரியத்தை யா அல்லாஹ் பூரா மனித சமுதாயத்துக்கு கொடுத்தலையா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையாளனே எங்களை மன்னித்து நீ ஏற்றுக்கொண்டுடையா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த முபாரக்கான வேலைக்காக இந்த காலத்திலே தொழில் துறைகளுடைய உத்தியோகங்களுடனே அந்தஸ்தில் இருந்து கொண்டு வாலிபர்களும் படிப்புநிலை இருந்து கொண்டு வாலிபர்களும் வயோதிகர்களும் இந்த வேலைக்காண்டி எந்த விதமான பிரதிபலனை முன்வைக்காமல் அடைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த இஜ்மாவுக்காண்டி எத்தனை பேர்கள் பாடுபட்டார்கள், இரவு பகலில் பார்க்காமல் பாடுபட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களெல்லாம் நீ புரிஞ்சு கொள்வாயாக, அவர்களுக்கு ஈமான அமலை நசீபாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அவருடைய சந்தைகள் நீந்தராக்கி வைப்பாயாக, அவருடைய உலக பிரச்சனைகளை நிவர்த்தி ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் அந்த இஜ்மாவுக்காண்டி என்னென்ன வகையிலே சிந்தனை, ஆற்றல், திறமை நம்முடைய மாற்று சகோதரர்களும் இதற்காக உதவியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவரோட வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்கிறியா அல்லாஹ். அவருடைய உலக பிரச்சனையை அவர்களுக்கு நிவர்த்தி ஆக்கிறியா அல்லாஹ். பூரா உலகமும் யா அல்லாஹ் ஹிதாயத்திலே பாதியிலே வருவதற்கு யா அல்லாஹ் இந்த இஜ்மாவை காரணமாக்கிறியா அல்லாஹ். இந்த இஜ்மாவை கொண்டு பூரா மனித சமுதாயத்துக்கும் நேருடைய கதவை திறந்திரியா அல்லாஹ். சத்தியத்தை புரிய வைத்திரியா அல்லாஹ். பாத்திரை நீ அழிக்க வைத்திரியா அல்லாஹ். சத்திய வழியில் நடப்பதற்குரிய ஒரு மாபெரும் உயர்ந்த வேலை இந்த குழப்பமான காலத்தில் முபாரக்கான தாவத்துடைய வேலையை எளிமையிலே நடத்த தௌபீச்சிருக்கிறாய் அல்லாஹ். இந்த வேலையிலே கடைசி மூச்சு வரையும் நிலைத்திருந்து உன்னிடத்தில் வந்து சேர தௌபீச்சிரியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله. அடையவே கூடாது. இதற்குரிய பிரதிபலனை, கேட்டதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகிரத்திலேயாவது இதற்குரிய பிரதிபலனை கொடுப்பான். ஒரு கூட்டம் விரைவாக சுவனவதி ஓடி விரைவாக மகிழ்ச்சியோடு ஓடுவார்கள். தாமதமாக இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், எங்களுடைய காலத்தில் எங்களுடைய ஊரிலே வாழ்ந்த இவர்கள், எங்களை விட பலகீனமான நிலையிலே இருந்தவர்கள் இப்பொழுது மகிழ்ச்சியோடு விரைவாக சுவனவதி ஓடுகிறார்களே என்று முறையீடு செய்கின்ற பொழுது அவர்களுக்கு பதில் சொல்லப்படும், இவர்கள் உலக வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், கேட்டதும் கொடுக்கவில்லை, கேட்காததும் கொடுக்கவில்லை, சோதனைகள் நிறுத்தப்படவில்லை, இதற்குரிய பிரதிபலனை அல்லாஹ் இந்த மைதானத்திலே கொடுக்க முடிவு செய்து இப்பொழுது அதற்குரிய பிரதிபலனை, கேட்டதற்குரிய பிரதிபலனை இங்கே கொடுக்கலாம். இருந்தவர்கள் சொல்வார்கள், ஆஹா நானும் உலகத்திலே கேட்டதெல்லாம் கிடைக்காமல் வேற ஒன்று கிடைக்காமல் சோதனைகள் நிறுத்தப்படாமல் இருந்திருந்தால் நானும் இந்த மைதானத்திலே மகிழ்ச்சியோடு சோனபதி செல்வேனே என்று அங்கு கவலைப்படுவார்கள் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த உம்மத் உயர்ந்த உம்மத், துஆவுடைய உம்மத், தனக்கு மட்டும் கேட்கக்கூடாது, பூரா உலகத்துடைய மனித சமுதாயத்தினுடைய நிம்மதியை, ராகத்து, ஹிதாயத்து, அதை வைத்து நாம் எப்பொழுது கேட்போமோ மலக்குகள் நமக்காக கேட்பார்கள், யா அல்லாஹ் இந்த அடியான் தன்னுடைய நலனுக்கு மட்டும் கேட்கவில்லை, பூரா மனித சமுதாயத்துடைய நலனுக்கு கேட்கிறான், அவன் எதை கேட்கிறானோ மனித சமுதாயத்திற்கு அதை இவனுக்கு கொடு என்பதாக நாம் மற்றவர்களுக்கு துவா கேட்பதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் மலக்குகளை துவா செய்ய வைத்திருக்கிறான். நாம் என்னமோ உண்பதிலே உடுத்துவதிலே பாவிகளாக இருக்கலாம், ஆனால் மலக்குகள் பாவமற்றவர்கள். அந்த மலக்குகள் நமக்கு கேட்கின்ற பொழுது அதன் காரணமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஈருலக வெற்றி அல்லாஹ் கொடுப்பான். எப்பொழுதும் துவா கேட்டு பழகக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் நமக்கு துவா கேட்கக்கூடிய பண்பை, தன்மையை இந்த முபாரக்கான வேலையிலே வைத்திருக்கிறான். ஆகவேதான் இந்த வேலையை செய்து செய்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது கேட்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். வாக்கு துவா கேட்கின்ற பொழுது நிபந்தனைகள் இருக்கிறது. கையை இப்படி கொஞ்சம் விரிக்க வேண்டும், கையை இணைத்து கேட்கக்கூடாது, இப்படி ஏதோ சோறு வைத்து கேட்கக்கூடாது, தொடையிலே வைத்து கேட்கக்கூடாது, முகத்துக்கு நேராக வைக்க வேண்டும், இரண்டு கையும் சேர்த்து வைக்கக்கூடாது, இடைவெளி கொஞ்சம் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதே நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாக்கு அல்லாஹ்விடத்திலே அழுது கேடு, அழுகைக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய மதிப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கண்ணீர் நீருக்கும் வைத்திருக்கிறான். நீ கேட்கின்ற அந்த அழுகைக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்திலே பிரதிபலன் கிடைக்கும். அழுது கேள், அப்படியே உன்னுடைய உள்ளம் அழுகையின் பக்கம் வராத அளவுக்கு இருக்குமே. ஆனால் இல்லம் தக்குன், அழுகை வரவில்லை என்றால் தபாக்கு, அழுகையின் பாவனையிலே கெஞ்சி கேட்போமா இல்லையா, அதே போன்று தபாக்கு, கெஞ்சியாவது நீ கேள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். இந்த பண்புகளோடு கேட்கக்கூடிய சுபாவத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين لنكونن من الخاسرين. يا الله பூரா மனித சமுதாயத்துடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். பூரா உலக மனித சமுதாயத்துடைய ஆண்களுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். நாங்கள் பாவிகள் என்பதிலே சந்தேகமே இல்லை. தீன் இன்னதென்று தெரியாமல் மனதில் வருகிறதுதான் தீன் என்று எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரும்பகுதி வீணாகிவிட்ட யா அல்லாஹ். மிகப்பெரிய பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். வானத்துக்கும் பூமிக்கிடையே எவ்வளவு தூரம் இருக்கிறோம் அதே போன்று உனக்கு நாங்கள் ரொம்ப தூரமானவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். இதற்கு காரணம் பாவிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். உற்றார் உறவினுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ். எங்களுக்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையில எங்களை விட்டு பிரிந்து போய்விட்டவர்களுடைய பாவங்களை மன்னித்திரியா அல்லாஹ். அவருடைய கபரை சொர்க்கத்தில் பூங்காகிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் பரிபூர்ணமான ஈமானை எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். எந்த ஈமானை கொண்டு மகிழ்ச்சி அடைவாயோ அப்படிப்பட்ட ஈமானுடைய தரம் எங்களுக்கு வர தௌபீக்கிறியா அல்லாஹ். பூரா உலகத்திலும் ஈமானுடைய காற்று வீச தௌபீக்கிறியா அல்லாஹ். நேரிய பாதையிலே நடக்க எங்களுக்கு வழியை காட்டி விடியா அல்லாஹ். அதற்குரிய பாதை நபிமார்கள் காட்டி விட்டார்கள் யா அல்லாஹ். நேரிய பாதையில் நடப்பதற்கு முபாரக்கான தாவூத்துடைய பாதை நபிமார்கள் காட்டி இருக்கிறார்கள் யா. அப்படிப்பட்ட தாவூத்துடைய வேலையிலே நேரான பாதையிலே சென்று உன்னை வந்து அடைய தௌபீக் செய்வாயா யா அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய உலக ஆசைகளை நீக்கி வைப்பாயா. நீ இருக்க வேண்டிய இடத்துல ஏதோதோ வஸ்துக்கள் அற்ப சொற்ப அழிந்து போகக்கூடிய வஸ்துக்கள் நிறைந்ததன் காரணமா நீ எங்களுடைய உள்ளங்களில் இடம்பெறாமல் போய்விட்டாயா அல்லாஹ். அசுத்தமான இடத்தில் சுத்தமான நீ இருக்க வேண்டியவனாக இருக்கக்கூடிய நிலைமையிலே இல்லையா அல்லாஹ். அசுத்தம் நிறைந்த இந்த உள்ளத்திலிருந்து அசுத்தத்தை வெளிப்படுத்தி நீ எங்களுடைய உள்ளத்திலே அமர்ந்து விடுவாயாக. நீ அமர்ந்து விட்டால் எங்களுடைய உடல் உறுப்புகளிலிருந்து வெளியாகக்கூடிய செயல் உனக்கு பொருத்தமாக இருக்கும் யா அல்லாஹ். இதுவரையிலும் நீ எங்களுடைய உள்ளத்திலே அமராதன் காரணமாக எங்களுடைய உள்ளத்திலே உலகத்தினுடைய ஆசைகளை குடிகொண்டதன் காரணமாக எங்களுடைய உறுப்புகள் இருந்து உனக்கு மாற்றமான காரியங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். ஈமானுடைய வெளிச்சத்தை உண்டாக்கிறியா அல்லாஹ். மறுமையின் சிந்தனையை உண்டாக்கிறியா அல்லாஹ். இந்த உலக கேவலங்களையும் உலக கஷ்டங்களையும் எங்களுடைய உள்ளங்களிலிருந்து எடுத்து விடியா அல்லாஹ். மறுமையின் கவலை மறுமையின் நஷ்டத்துடைய கவலைகளை உள்ளத்திலே உண்டாக்கிறியா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். எங்களுடைய நாவை தூய்மைப்படுத்துறியா அல்லாஹ். நீ கொடுத்த இந்த உடல் உறுப்புகளை நீ எப்படி இயக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த மாதிரி எங்களுடைய உடல் உறுப்புகளை இயக்குவதற்கு நீ அருள் பாலிப்பாயாக யா அல்லாஹ். ஷைத்தானோடும் நப்சோடும் குழப்பமான காலத்தில் எங்களை இந்த காலத்தில் வாழ வைத்திருக்கிறாயா அல்லாஹ். எங்களை இந்த குழப்பத்திலிருந்தும் நப்சுடைய கெடுதிலிருந்தும் எங்களுடைய மிகப்பெரிய விரோதியாக ஷைத்தானுடைய கெடுதிலிருந்தும் பூரா மனித சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். உலகத்திலே அமைதியை கொடுத்திரியா அல்லாஹ். உலகத்திலே சுபிட்சத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் மிருக குணங்களிலிருந்து மனித சமுதாயத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். மனித பண்புகளோடும் மனித குணத்தோடும் மனித நேயத்தோடும் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களாக ஆக்க வாழ வைத்திரியா அல்லாஹ். மனிதர்களுடைய சிரமங்களை நீக்கி வைத்திரியா அல்லாஹ். மனிதர்களை நீ புரிந்து கொள்ளியா அல்லாஹ். மனிதரின் மீது உன் கோபத்தை சாட்டி விடாயா அல்லாஹ். உன் ரஹமத்துடைய பார்வை எங்கள் மீது விழுந்ததன் காரணத்தினாலே தான் நேற்றிலிருந்து இதுவரையிலும் முபாரக்கான இந்த இடத்தில் எங்களை அமர வைத்தாயா அல்லாஹ். இது போன்று முபாரக்கான உன்னுடைய ரஹமத்துடைய பார்வை எங்களுடைய மௌத்து வரை சொரிந்திடுவாயாக. நாங்கள் செய்கிற பாவத்தின் காரணமாக உன்னுடைய ரஹமத்துடைய பார்வையிலிருந்து எங்களை ஒரு வினாடி கூட நீக்கி விடாயா அல்லாஹ். உன்னுடைய கோபத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாயா அல்லாஹ். யாருடைய கோபத்தை யாருடைய சிரமங்களை நாங்கள் தாங்கிக் கொள்ள முடியா அல்லாஹ். உன்னுடைய கோபம் வறுமையானால் நாங்கள் நஷ்டமடைந்து விடுவோம் யா அல்லாஹ். உன்னுடைய கோபத்திலிருந்து ஒரு வினாடி கூட எங்களை வாழ வைத்திடாயா அல்லாஹ்.
அல்லா. யா அல்லா எங்களுடைய சிரமங்களை எல்லாம் நீக்கி வைத்தியா அல்லா. யா அல்லா எங்களை பொருத்திக் கொள்ளியா அல்லா. எங்களை நீ வெறுத்து விடாதயா அல்லா. முபாரக்கான தாவத்துடைய வேலைக்காக நீண்ட ஆயிரம் நீண்ட சோத்தை கொடுக்கிறியா அல்லா. தாவத்துடைய வேலைக்குத்தான் பெரும் குற்றம் செய்து விட்டோம் யா அல்லா. அந்த குற்றத்தை மன்னித்தியா அல்லா. எதிர்காலத்தில முபாரக்கான இந்த வேலை செய்து கொண்டு உன்னிடத்தில் வந்து சேர தௌஃபீக்கியா அல்லா. எங்களை நீ பொருத்திக் கொண்டியா அல்லா. எங்களை நீ மன்னித்து விடியா அல்லா. எங்களை மன்னிக்காமல் நீ ஆக்கி விடாதயா அல்லா. நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் யார் மன்னிக்க முடியும் யா அல்லா? யாரையும் மன்னிக்க வைத்து விட முடியும் யா அல்லா. ஆனால் உன்னை மன்னிப்பை ரெண்டு கையை தூக்கி இருக்கிறோம் யா அல்லா. மன்னிப்பா என்ற நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிற யா அல்லா. மன்னிப்புக்குரிய வழியை எங்களுக்கு காட்டிவிட்டாய் நபியின் மூலமாக யா அல்லா. எங்களை பரிபூர்ணமா மன்னிச்சியா அல்லா. நேரிய பாதையை காட்டியா அல்லா. நல்ல பண்புகளை எங்களிடத்தில் உண்டாக்கிறியா அல்லா. எங்களை கொண்டு யாருக்கும் எந்த வகையிலும் எந்த சிரமங்களும் கொடுக்காமல் வாழ வைத்தியா யா அல்லா. மனித சமுதாயத்துக்கு பலன் கொடுப்பவர்களா வாழ வைத்தியா அல்லா. எங்களுடைய விரோதிகளின் நண்பர்களாக ஆக்கிவிடியா அல்லா. யா அல்லா எங்களுடைய விரோதிகளையும் எங்களுக்கு நண்பர்களாக ஆக்கிறியா அல்லா. எங்களை இந்த உலகத்திலையும் ஆகரத்திலும் கேவல்படுத்திவிடா யா அல்லா. களிமா சொன்ன நாக்கு யா அல்லா. உன் கடமைகள் ஏதோ அரைகுறையாக செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. மாற்றார்களுக்கு மத்தியில் எங்களை கேவல்படுத்திவிடா யா அல்லா. யா அல்லா எங்களுடைய ஐபுகளையும் வெளிப்படுத்துறா யா அல்லா. ஏராளமான குறை செய்த பாவிகள் யா அல்லா. யா அல்லா நீ சத்தார் என்ற பெயரை பெற்றவனாக இருக்கிறாய் யா அல்லா. எங்களுடைய குறைகளை நீ மறைத்து வைத்திருக்கிறாய் யா அல்லா. அதனால் இந்த மரியாதையோடு கண்ணியத்தோடு உலகத்தில் வாழ்த்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. இங்கு மறைப்பது எங்களுக்கு பெரிதல்ல யா அல்லா. மறுமையில எங்களை எல்லா குறைகளையும் மறைத்து விடியா அல்லா. எல்லா பாவங்களையும் மன்னித்திரியா அல்லா. எல்லா விதமான கெடுதிகளிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லா. வானத்திலிருந்து பூமியிலிருந்து ஏற்படக்கூடியதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லா. மனித சமுதாயத்தின் மூலமாக வரக்கூடிய கெடுதிலிருந்து பாதுகாத்திரியா அல்லா. மனித சமுதாயங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை பண்பு இறக்க சிந்தனை உண்டாக்கிறியா அல்லா. விட்டுக் கொடுக்கும் தன்மை விரோதத்தன்மையிலிருந்து உள்ளத்தை நீக்கிறியா அல்லா. மன்னிக்கு சுவாவத்தை எங்களிடத்தில் உண்டாக்கிறியா அல்லா. நீயே கஃபாராக இருக்கிறாயா அல்லா. படைத்த ரப்பே நீயே கஃபாராக இருக்கிறாயா அல்லா. எங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் மன்னிக்கக்கூடிய ஆக்கி வைத்திரியா அல்லா. எங்களை உபாரியாக ஆக்கி வைத்திரியா அல்லா. எங்களிருந்து யாருக்கும் எந்த கெடுதலும் ஏற்பட பாதுகாக்கிறியா அல்லா. எங்களை பெற்று வளர்த்த தாய் சேவைகளை பொறுத்துக் கொள்ளியா அல்லா. அவர்களை நல்லொழுக்கத்தோடு வளர்த்ததன் காரணத்தினால் இந்த புனித இடத்திற்கு எங்களுக்கு வரலை தோல்வி செய்தாயா அல்லா. அவர்கள் ஏதோ எங்களுக்காக ஒரு நேரத்தை துவா கட்டி விட்டார்கள் யா அல்லா. அவருடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்ட யா அல்லா. அந்த பெற்றோர்களுடைய வளர்ப்பு தான் இந்த அளவுக்கு இந்த தீனுடைய வேலையில் நாங்கள் இருக்கிறோம் யா அல்லா. அந்த பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லா. உயிருடன் இருப்பார்கள் நீண்ட ஆயுளை கொடுத்தியா அல்லா. தினசரி பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆக்கி வைத்தியா அல்லா. யா அல்லா எங்களுக்கு மேல் இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய ஆக்கி வைத்தியா அல்லா. யா அல்லா நாட்டிலே வாழக்கூடிய அதிகாரிகளுக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடிய ஆக்கி வைத்தியா அல்லா. யாரையும் கேவலமாக மதித்திராமல் எங்களை பாதுகாக்கிறியா அல்லா. மஸ்ஜிதுடைய சூழ்நிலை அதிகமான காலங்கள் கொடுக்க தோல்விச்சியா அல்லா. உம்மத்தில முபாரக்கான தாவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முழு உலகமும் சுற்றி திரிவதற்கு நீண்ட ஆயுளை நீண்ட சுகத்தை யா அல்லா எனக்கு கொடுத்தியா அல்லா. முஸ்லிம்களுடைய வியாபாரத்தில் ஹராம் கலந்துடாமல் ஹலாலை அபிவிருத்திதான் ஆக்கிறியா அல்லா. அந்த அபிவிருத்தி கிடைத்த இந்த தொழில் இந்த செல்வத்தை உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய பாதை எதுவோ அதை கொடுக்க தோல்விச்சியா அல்லா. யா அல்லா இறக்க சிந்தனையோட வாழ வைத்தியா அல்லா. விட்டுக் கொடுக்க சுபாவத்தை உண்டாக்கிறியா அல்லா. மன்னிக்கு சுபாவத்தை உண்டாக்கிறியா அல்லா. உன்னை துதிக்கக்கூடிய நாவா ஆக்கி வைத்தியா அல்லா. எங்கள் நாவின் மூலமா யாருடைய மனதும் உடையாத அளவுக்கு வாழ வைத்தியா அல்லா. எங்களுடைய நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை நல்லொழுக்கமுள்ள குழந்தைகள் ஆக்கிறியா அல்லா. எந்த குழந்தையை கொண்டு எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட முறையில் எங்களுடைய குழந்தைகளை வளர்த்த தோல்விச்சியா அல்லா. எங்களுடைய வீட்டு பெண்களுடைய ஹக்குகளை சரியாக நிறைவேற்ற தோல்விச்சியா அல்லா. அவர்களுடைய மனமும் உடையாத அளவுக்கு நடக்க தோல்விச்சியா அல்லா. இந்த வழிமுறைகளை எல்லாம் எங்களுடைய நபி காட்டி விட்டார்கள் யா அல்லா. இந்த வழிமுறைகளை எல்லாம் இஸ்லாம் காட்டியிருக்கிற அல்லா. இஸ்லாமிய நெறிமுறையை விட்டு விட்டோம் யா அல்லா. நாளுக்கு நாள் சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லா. இஸ்லாம் கண்ணிலும் வர வேண்டும், நாவிலும் வர வேண்டும், செவியிலும் வர வேண்டும், உள்ளத்திலும் வர வேண்டும், நடை பாவனையிலும் இஸ்லாம் வர வேண்டும் யா அல்லா. வெடி முஸ்லிம் என்ற பெயரிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா. முழு உறுப்பிலும் இஸ்லாமிய வழிமுறைகளை எங்களிடத்தில் உண்டாக்கிறியா அல்லா. யா அல்லா எங்களை நீ ஏற்றுக்கொண்டுடியா அல்லா. எங்களை நீ பொருந்திக் கொண்டுடியா அல்லா. எங்களை நீ நீக்கி வைத்துடாயா அல்லா. எங்களை உதாசீனம் செய்து ஆக்கிவிடாயா அல்லா. யா அல்லா எங்களுடைய எண்ணங்களை தூய்மையான எண்ணம் ஆக்கிறியா அல்லா. யார் மீது காட்புணர்ச்சி கொண்டாமனும் தவறான எண்ணங்களும் எங்களுடைய உள்ளத்தில் ஊடுடாமல் பாதுகாத்திரியா அல்லா. எல்லாருடைய குற்றங்குறைக்கு மதிலே திரையை போட்டுடியா அல்லா. எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தியா அல்லா. இந்த நிலையில் இருந்து மௌத்தாவோம் ஆனால் நாங்கள் திருந்தாமல் பாவிகளாக வந்துடுவோம் யா அல்லா. மற்றவருடைய குறைதான் எங்களுக்கு தென்படுகிற யா அல்லா. மற்றவருடைய குறைகளுக்கு மதிலே திரை போட்டு எங்களுக்கு நாங்கள் செய்த பாவங்களுக்கு மதிலே எங்களுடைய திரையை கிழித்து குற்றங்களை கிழித்து நாளுக்கு நாள் திரும்பி வர தோல்விச்சியா அல்லா. வல்ல ரஹ்மானே கபருடைய சோதனையிலிருந்து பாதுகாக்கிறியா அல்லா. இறப்பின் முடிவின் மீது அல்லா
உன்னை சந்தோஷப்படுத்திய நிலையிலே நாங்கள் வர வேண்டும் யா அல்லாஹ். எங்களை நீ கேவலப்படுத்தி எடுத்து விடாயா அல்லாஹ். எங்களை கேவலப்படுத்துவது கொண்டு உனக்கு என்ன பலன் இருக்கிறையா அல்லாஹ். கிருபையாளனே, இறுதி முடிவை வெற்றிகரமான முடிவு ஆக்கிறியா அல்லாஹ். இடைக்காலத்திலே அப்படி இப்படி நாங்கள் நடந்து விட்டாலும் இறுதி முடிவை வெற்றிகரமா ஆக்கிறியா அல்லாஹ். ஹஸ்னுல் ஹாத்திமா என்று சொல்ல நல்ல முடிவை நசீபாக்கிறியா அல்லாஹ். நல்ல முடிவு முபாரக்கான தாவத்துடைய உழைப்பை கொண்டு வைத்திருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த வேலை செய்து கொண்டே எங்களுக்கு மௌத்து வர வேண்டும் யா அல்லாஹ். வீட்டிலே மிருகங்கள் படுத்து கிடப்பதை போல் எங்களை மௌத்தாக்கி விடாயா அல்லாஹ். இந்த வேலை செய்து கொண்டு வரக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைத்திரியா அல்லாஹ். கபருடைய சோதனிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். பூரா மனித சமுதாயத்தின் கபருடைய சோதனிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். சிக்கல்களிலிருந்து பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கெல்லாம் மனித சமுதாயம் எந்தெந்த சோதனைகளை மாற்றி சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த சிக்கல்களிலிருந்து அவர்களை நிவர்த்தி ஆக்கிறியா அல்லாஹ். ஒரு நாடுகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், வல்லரசுகளுக்கு மத்தியிலே யா அல்லாஹ் ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒற்றுமை உண்டாக்கிறியா அல்லாஹ். மனிதன் மனிதனை மதித்து நடக்கக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லாஹ். மனிதன் மனிதனை கேவலமாக்கிறாத அளவுக்கு ஒற்றுமை உலகத்தில் உண்டாக்கிறியா அல்லாஹ். ஒற்றுமையின் காரணமாக மனித சமுதாயம் நிம்மதி அடைய முடியா அல்லாஹ். விரோதங்களை உள்ளங்களுக்கு எடுக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு மத்தியில் இருக்க குடும்ப கசப்புகளை நீக்கிறியா அல்லாஹ். உற்றார் உறவுடைய கசப்புகளை நீக்கிறியா அல்லாஹ். ஒற்றுமையை கடைபிடித்து நடக்க தோவிச்சிரியா அல்லாஹ். ஒற்றுமையின் தான் முழு உலகத்துடைய வெற்றிக்கு நிம்மதிக்கு காரணமாக இருக்கிறியா அல்லாஹ். ஒற்றுமையுடையவர்களா வாழ வைத்திரியா அல்லாஹ். மாஷருடைய சோதனை பாதுகாத்திரியா அல்லாஹ். கடந்த காலங்களிலே இதுவரையிலும் இன்று வரையிலும் எத்தனையெல்லாம் உனக்கு பொருத்தமில்லாத செயல் எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டதோ அத்தனையும் நன்மைகளாக மாத்திரியா அல்லாஹ். அத்தனை பாவங்களையும் மன்னித்திரியா அல்லாஹ். நாளை மஹ்ஷர் மைதானத்திலே எங்களுடைய பாவங்களை பார்க்க வேண்டிய நிலைமை வருயா அல்லாஹ். இருக்கிறதுக்கு சாபம் உனக்கு எழுதப்பட்ட பதிவேட்டை படி என்று நீ நாளைக்கு சொல்லுவாயா அல்லாஹ். பதிக்கின்ற பொழுது எங்களுடைய பாவங்களை எங்களை காட்டி விடாயா அல்லாஹ். அவைகளையெல்லாம் நன்மைகளா மாத்திரியா அல்லாஹ். நீ கேட்க ஆரம்பித்தால் நாங்கள் தப்பிக்கவே முடியாது அல்லாஹ். நீ கேட்காமல் எங்களை சோழபதிக்கு அனுப்பிடியா அல்லாஹ். கிருபையாளனே, எந்த மகிழ்ச்சியோடு இந்த உலக வாழ்க்கையிலே மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு வாழ்கிறோமோ இதே போடு நாளை ஜன்னத்தில் விருதோசிலே எங்களுடைய குடும்பங்களோடு நண்பர்களோடு உற்றார் உறவினர்களோடு ஒன்று கூடி இருக்க தௌபிக்கிறியா அல்லாஹ். யார் யார் வீடுகளிலே யார் யார் தொழில்களிலே என்னென்ன சிக்கல் இருக்கிற சிக்கலை நிவர்த்தி ஆக்கிறியா அல்லாஹ். ஹராமிலே முஸ்லிம்களுக்கு வெறுப்பை கொடுத்தியா அல்லாஹ். குஃபுர் ஷிர்க் பித்அத்திலே முஸ்லிம்களுக்கு வெறுப்பை கொடுத்தியா அல்லாஹ். நபியுடைய சுன்னத்திலே முஹப்பத்தை பிரியத்தை யா அல்லாஹ் பூரா மனித சமுதாயத்துக்கு கொடுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ், கிருபையாளனே, எங்களை மன்னித்து நீ ஏற்றுக்கொண்டியா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த முபாரக்கான வேலைக்காக இந்த காலத்திலே தொழில் துறைகளுடைய உத்தியோகங்களுடனே அந்தஸ்தில் இருந்து கொண்டு வாலிபர்களும் படிப்புநிலை இருந்து கொண்டு வாலிபர்களும் வயோதிகர்களும் இந்த வேலை தாண்டி எந்த விதமான பிரதிபலனையும் முன்வைக்காமல் அடைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்த இஜ்மாவுக்காண்டி எத்தனை பேர்கள் பாடுபட்டார்கள், இரவு பகலில் பார்க்காமல் பாடுபட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களெல்லாம் நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களுக்கு ஈமான அமலை நசீபாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அவருடைய சந்தைகள் தீந்தராக ஆக்கி வைப்பாயாக. அவருடைய உலக பிரச்சனைகளை நிவர்த்தி ஆக்கி வைப்பாயாக. யாரெல்லாம் அந்த இஜ்மாவுக்காண்டி என்னென்ன வகையிலே சிந்தனை, ஆற்றல், திறமை நம்முடைய மாற்று சகோதரர்களும் இதற்காக உதவியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ். அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை கொடுக்கிறியா அல்லாஹ். அவருடைய உலக பிரச்சனையை அவளுக்கு நிவர்த்தி ஆக்கிறியா அல்லாஹ். பூரா உலகமும் யா அல்லாஹ் ஹிதாயத்திலே பாதியிலே வருவதற்கு யா அல்லாஹ் இந்த இஜ்மாவை காரணமாக்கிறியா அல்லாஹ். இந்த இஜ்மாவை கொண்டு பூரா மனித சமுதாயத்துக்கும் நேருடைய கதவை திறந்திரியா அல்லாஹ். சத்தியத்தை புரிய வைத்திரியா அல்லாஹ். பாத்திரை நீ அழிக்க வைத்திரியா அல்லாஹ். சத்திய வழியில் நடப்பதற்குரிய ஒரு மாபெரும் உயர்ந்த வேலை இந்த குழப்பமான காலத்தில் முபாரக்கான தாவத்துடைய வேலையை எளிமையிலே நடத்த தௌபீக்கிருக்கிறாய் அல்லாஹ். இந்த வேலையிலே கடைசி மூச்சு வரையும் நிலைத்திருந்து உன்னிடத்தில் வந்து சேர தௌபீக்கிறியா அல்லாஹ். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். வ ஸல்லல்லாஹு அலா சய்யிதினா முஹம்மத் وعلى آله وصحبه أجمعين آمين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله.